கமிட்டி என்றால் என்ன கொஞ்சம் சொல்லுங்க கேப்போம். பூத் கமிட்டி எனக்கு அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. இதுக்கு தான் படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்கடா, அருமைக்கிட்ட முண்டங்கடா. நம்மளுடைய தோழர்கள் அர்ஜுன் பிரதர், நிர்மல் குமார் பிரதர், நம்ம ரமேஷ் பிரதர் இவங்கெல்லாம் போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. எப்படி கை அடிக்கிறதா? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நாமளும் அதே மாதிரி அடிக்கணுமான்னு மனசுக்குள்ள ஒரு யோசனையா தான் இருக்கு. கண்டிப்பா கேட்பாங்க, உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு, உங்களுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குன்னு கேட்பாங்க. நம்ம கிட்ட என்ன இல்ல. உனக்கு என்னப்பா குறை? நஞ்ச புஞ்ச 3 மில்லு 32 பல்லு எல்லாம் இருந்து என்ன பொக்கராஸ் ஆக்கிட்டீங்களே. கரை படியாத அரசியல் செய்யணும்னு அடுத்த மரத்தை மறந்து போச்சு. நம்பிக்கை இருக்கு. கனவு தான் ப்ரோ. அவர் கனவு கண்டுட்டு அப்படியே போயிடலாம் ப்ரோ. 26 வந்து வாய்ப்பே கிடையாது. பனையூர்ல வேணா முதலமைச்சர் ஆகணும். இவனை என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், எப்படி இவனை இது பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம். இப்ப புதுசா ஒரு பிரச்சனை ஒண்ணு கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. மும்மொழி கொள்கை. அதாவது வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியெல்லாம் கொடுத்து நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கலாமே. உங்களுடைய ஒழுக்கம் என்ன என்பது தலைவருக்கு தெரியும். இது நீங்க கடைசி வரைக்கும் கடைபிடிக்கணும்ன்றத நான் கேட்டுக்கொள்கிறேன். சார தூக்குறோம், எடுத்துன்னு ஓடுறோம். ஓடிக்கணும். சரி வச்சிடலாம் வச்சிடலாம். ஏன் சார தூக்குறீங்க? ஐயோ சாரிண்ணா, வச்சிடுறேண்ணா. எதுக்கு தூக்குறீங்க? என்ன காரணம்? பழக்க தோசைண்ணா, சாரிண்ணா. இப்பதானே சொன்னேன் பழக்க தோசை, சாரிண்ணா. சரி ஓகே. இது நல்லா இல்லமா? இத என்னைக்கு நான் நல்லா இருக்குன்னு சொன்னேன்? ஏன் சார தூக்குறீங்க? சார வை. சார முதல்ல கீழே வைங்க. ஃபிளாஷ்பேக். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. இதுவரைக்கும் குறைச்சல பார்த்தாரா? பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீ தாண்டா. ஜன்னல் பக்கமா பார்க்காதீங்க. அந்த யாரும் அவுத்து போட்டு ஆடல, அதனால நீங்க அந்த பக்கம் பார்க்காதீங்க. எல்லாரும் இப்படி வந்துருங்க. ஆசை ஆசையாக கார் பின்னாலேயே ஓடி வந்த டிவிகே தொண்டர்கள் கை சிக்கியது கூட தெரியாமல் சட்டென கதவை இழுத்து மூடிய டிவிகே தலைவர் விஜய். தலைவா நல்லா இருக்க தலைவா. யாரும் விட மாட்டேங்கிறாங்க தலைவா. நீ நல்லா இருந்தா போதும் தலைவா. தலைவா கை கொடு தலைவா. தலைவா கை கொடு தலைவா. தலைவா இன்றைக்கு மாவட்ட செயலாளருக்கு வந்து நம்ம கொடுக்க போறோம். அதுல ஒவ்வொரு நீங்க பார்த்திருப்பீங்க, ஒவ்வொரு ஒட்ட பிடாரம் அப்படின்னா இவ்வளவு பூத் இருக்குன்னா ஒவ்வொரு பூத் பழைய சொத்தை திங்காத, பழைய சொத்தை திங்காதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்றது? என்னடி குரட்டை இது? அது என்ன முதவி என்ன சின்சியாரிட்டி ஒர்க் பண்றாங்க. நின்ன மணியே தூங்குறதுக்கு ட்ரைனிங் எடுத்திருக்கானுங்க. எங்கள் வெற்றி தலைவர் சென்னையில் இருந்து பறந்து வந்தார். அது பறவை அல்ல, நம்முடன் பேசி பழகும் ஒரு மனிதன்தான் என தெரிந்ததும் அண்ணாந்து பார்த்த கோவை மக்கள் அசந்துதான் போய்விட்டனர். இதேபோல் 400க்கும் மேற்பட்ட சாகசங்களை கைவசம் வைத்திருக்கும் அவர் விமான நிலையத்தில் இருந்து மக்கள் கடலில் மிதந்து வந்தார். இவையெல்லாம் தேர்தல் அன்று ஓட்டுகளாக மாறி அந்த வாக்குச்சாவடிகளை வெற்றி சாவடிகளாக நீங்கள் மாற்றி காட்டுவீர்கள் என்ற அசாத்தியமான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இல்ல உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க, ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம். அங்க பாருங்கண்ணா. யாரா நீ திடீர்னு சொல்ற? நானே தவந்துகிட்டு இருக்கேன்டா. ஐயோ ஊரு ஒண்ணு கூடிட்டாங்கப்பா.
போய்கிட்டு இருக்கேன். குறுக்கு எது மணலாரி வந்துடக்கூடாதா சாமி? எப்பா என்னடா இன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூசிருக்க? இது விபூதி இல்ல, நம்ம கம்பெனி முத்திரை. கம்பெனி முத்திரையா? நம்ம எந்த கம்பெனில வச்சிருக்கோம்? ஏதோ அங்கு மார்க்க நெய் கம்பெனி சொல்ற மாதிரி சொல்றாரு. ஏண்டா ராஜா, என்ன இந்த பக்கம் தனியா வந்திருக்க? உன்ன வாக்கத்தான் காலையில இருந்து ஊரு பூரா தேடிக்கிட்டு இருக்க. தலைவனுடைய முகத்தை பாருங்கப்பா முதல்ல. எங்க தலைவனின் சிரிப்பை பாருங்க. தலைவர் காலை பார்த்தாலே 2000 நாள் பார்ப்போம். தலைவர் 2 லட்சம் தடவை பார்ப்போம். அணை போட்டு ஆத்த வேண்டும்னா தடுக்கலாம், சூத்த தடுக்க முடியாது. கோவை கோட்டைமேட்டில் ஊருக்குள் புகுந்து குரங்கு அட்டகாசம். கோவை வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ளதால் நகர பகுதிகளுக்குள் அவ்வப்போது வனவிலங்குகள் புகுந்து பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி வருகின்றன. மேலும் அவ்வப்போது குரங்குகள் கோவை வீதிகளுக்குள் புகுந்து அங்கும் இங்கும் தாவி பொதுமக்களுக்கு பீதியை ஏற்படுத்தி வருகின்றன. வெறியா இருந்தேன், தளபதி வெறியனா இருந்தேன். அது வெறி அரசியல் வேறு, சினிமா துறை வேறு. ஒரு ரசிகர் மன்றத்திலிருந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, சரிங்களா? விஜய் ரசிகர் மன்றத்திலிருந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்ப அந்த கட்சியில இருக்க அந்த ரசிகர் மன்றத்துக்குள்ள இருக்கவங்களே அவங்க பொண்டாட்டியே கூட்டு வந்து தாலியை கட்டிட்டு அந்த 2 கிராம் நகையை வாங்கிட்டு போவாங்க. அப்பயே அந்த அப்ப அவர் விஜய் ரசிகர், விஜய் நல்லவனா இருக்கலாம், அவர் பின்னாடி இருக்கவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்க்கணும்ல. அதை நீங்க ஏன் பார்க்க மாட்டீங்க? விஜய் ரசிகர் மன்றத்தில் இருக்க ஒவ்வொரு ஆளும் நல்லவனா கிடையாது. அதுல இருக்க மேல இருக்கவன் வந்து எல்லாமே ஊழல் தான் பண்றாங்க, சரிங்களா? அவன் தன்னோட பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்து 2 கிராம் தங்கத்துக்கு, வெறும் 2 கிராம் தங்கத்துக்கு, அப்ப 2 கிராம் தங்கத்துக்கு அவன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்து தாலி கட்டினவங்க இப்ப அரசியலுக்குள்ள வந்துட்டாங்கன்னா என்னென்ன ஊழல் பண்ணுவாங்க சொல்லுங்க? மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம், குழப்பத்தை புழுத்த வழியலாம். 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? அவன் இருந்து போன 4 தாரியை கட்டி பிடிச்சி படம் எடுத்துக்கிட்டு இருக்கே. இத பாக்குறவன், உலகத்துல பாக்குறவன் இந்த இனக்கூட்டத்தை கேடு கட்ட இனம் நினைக்க மாட்டானா? சொல்லுங்க. மானமும் வீரமும் உயிரென்று வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் இப்படி மானம் கட்டு போய் அவர் இருந்து எந்திரிச்சு போயிட்டாரு. அந்த உதல போய் உட்கார்ந்து படம் எடுத்துட்டு வரும். பைத்தியக்கார கூட்டம் நினைக்க மாட்டானாடா? ஒரு இனம் கேளிக்கைகளையும் பொழுதுபோக்குகளையும் அதிக நாட்டம் கொண்ட ஒரு இன மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது.